முக்கிய அறிவிப்பு: முகக்கவசம், கிருமி நாசினி, சமூக இடைவெளி பின்பற்றவும். அத்தியாவசிய தேவையின்றி வீட்டை விட்டு வெளியே வருவதை தவிர்க்கவும். அரசின் சட்டத்திட்டங்களை கடைபிடிக்கவும். நோட்டீஸ்: பிராக்டிஸ் wearing face mask, using hand sanitizer, social distancing. Don't leave home unnecessary. Follow government rules during the pandemic. எங்கள் நாள் இறைவாண்டவரே, இந்த நல்ல நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவதாமே ஆண்டவரே, சென்ட் பீட்டர்ஸ் திருச்சபையின் மூலமாக சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் மத்தியில் செய்யப்படுகின்ற இந்த ஊழியங்களை நீர் அறிந்திருக்கிறீர். அவர்கள் ஆண்டவரே செய்கின்ற ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதித்து தந்திட வேண்டும் என்று நம்புகிறோம். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் என்று சொல்லி ஆண்டவரே அவர்களை அணைத்து கொண்டு அவர்களை ஆசீர்வதித்தீர். அவ்விதமாக அன்பின் தகப்பனே, உம்முடைய தெய்வீக கிருபை, உம்முடைய எல்லா விதமான ஆசீர்வாதமும் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளோடு இன்றளவும் இருந்து வருகிறதற்காக உமக்கு கொடான பிடித்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம். தொடர்ந்து அவர்களை உம்முடைய தெய்வீகத்திற்குள்ளாக ஆசீர்வதியும். ஆம் தேவதாமே ஆண்டவரே, இந்த திருப்பணியில் ஈடுபடுகின்ற உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் கரத்துக்கு கொடுக்கிறோம். அவர்களோடும் உம்முடைய தெய்வீகத்தை நல்கி ஆண்டவரே நாங்கள் செய்கின்ற ஒவ்வொன்றையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து அதன் மூலமாக எங்கள் பிள்ளைகள் உமக்குள்ளாக வளருவதற்கு நீர் உதவி செய்திட வேண்டும் என்று நம்புகிறோம். நாங்கள் எல்லாம் ஆண்டவரே எங்களுடைய சித்தம் அல்ல, உம்முடைய தெய்வீக சித்தம் எங்களில் நடைபெறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். வெல்கம் டு சென்ட் பீட்டர்ஸ் சர்ச் ஆன்லைன் சண்டே ஸ்கூல். சண்டே ஸ்கூல் பார்க்க நீங்களா ரெடி ஆகிட்டீங்களா? அண்ணனும் உங்க கூட ரெடி ஆகிட்டேன். இப்போ முதல்ல சிங்கிங் செஷன். இன்னைக்கு நம்ம கூட சிங்கிங் செஷனில் நம்ம கூட ஆக்ஷன் பண்ணுறதுக்காக வியூலா அக்கா அப்புறம் ஜெனி அக்கா வந்திருக்காங்க. சரியா? இப்போ முதல்ல ஒரு பாட்டு பாடலாம். நம்ம சண்டே ஸ்கூலில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. சில ப்ரோக்ராம்ஸ்லாம் நமக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். சொல்லப்போனால் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம், ஈவினிங் நம்ம கேம்ஸ்லாம் இருக்கும்ல அது, அப்புறம் சில்ட்ரன்ஸ் சண்டே, சூப்பராக இருக்குது. சில்ட்ரன்ஸ் டே நம்ம ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம்ல. ஸோ அதே மாதிரி நம்ம சண்டே ஸ்கூலில் ஒரு ப்ரோக்ராம், ஒரு ஃபங்க்ஷன் ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். ஆனால் அதை நம்ம இந்த லாக்டவுனில் மிஸ் பண்ணிட்டோம். ஞாபகம் இருக்கா? கரெக்ட். குர்த்தோல ஞாயிறு அன்னைக்கு நம்ம இந்த வருஷம் பவனி போக முடியல இந்த லாக்டவுன் டைமில். ஆனால் கவலைப்படாதீங்க. ஸோ குர்த்தோல் ஞாயிறு அன்னைக்கு நம்ம என்ன பாட்டு பாடுவோமோ அதை பற்றி நம்ம சண்டே ஸ்கூலில் ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டை தான் இப்போ நம்ம பாட போகிறோம். என்ன பாட்டு? குட்டி நானையா கழுதை, குட்டி நானையா. ஸோ அந்த பாட்டுக்கு ஆக்ஷன் பண்ணுறதுக்காக நம்மளுக்காக ஜெனி அக்கா வந்திருக்காங்க. பாட்டு பாடலாமா? இந்த லாக்டவுன் டைமில் நம்ம எல்லாரும் வீட்டில் சேஃபாக இருக்கோம். எப்படி? ஏன்னா கடவுள் நம்ம எல்லாரையும் பாதுகாத்துட்ருக்காருல்ல. ஸோ அப்படி பாதுகாத்துட்ருக்க கடவுளை பற்றின ஒரு பாட்டை தான் இப்போ நம்ம பாட போகிறோம். என்ன பாட்டுனா, கோழி தன் குஞ்சுகளை குட்டி சேர்ப்பது போல. அந்த பாட்டுக்கு நமக்காக ஆக்ஷன் பண்ணுறதுக்காக பியூலாக்கா வந்திருக்காங்க. இப்போ ஒரு பாட்டு பாட போகிறோம். இந்த பாட்டு நம்ம சண்டே ஸ்கூலில் நிறையா பேருக்கு பிடிக்கும்.
இது ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் சில பசங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு இந்த சாங் ரொம்ப சூப்பராக இருக்குது, எப்படி ஒரு பைபிள் கேரக்டர் சின்ன குழந்தைலேருந்து பெரியவனாகிற வரைக்கும் ஒரே பாட்டுக்குள்ளே பாடுறீங்க, இந்த பாட்டு ரொம்ப சூப்பர், ஒரு பெரிய கதையை ஒரே பாட்டாக பாடிட்டீங்க, ரொம்ப நல்லா இருக்கு, இந்த பாட்டை திருப்பி நீங்கள் எங்களுக்காக பாடணும் அப்படின்னு சொல்லி நிறையா பேரண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த பேரண்ட்ஸ்க்காக அந்த பைபிள் கேரக்டரை பற்றின பாட்டு என்ன பாட்டுன்னா நைல் நதியிலே. ஞாபகம் இருக்கா? குட்டி பேபி மோசஸ்லேருந்து அந்த மோசஸ் பெரியவனாக வரைக்கும் என்னாச்சு நம்ம இந்த பாட்டில் பாடுவோம்ல. ஸோ இது பேரண்ட்ஸோட சாய்ஸ். நைல் நதியிலே ஒரு நானும் பெட்டியாம் இந்த பாட்டுக்கு ஆக்ஷன் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு ஜேனி அக்கா வந்திருக்காங்க. நைல் நதியிலே ஒரு நானும் பெட்டியா, பெட்டிக்குள்ளே குட்டி பேபி மோசையா. நைல் நதியிலே ஒரு நானும் பெட்டியா, பெட்டிக்குள்ளே குட்டி பேபி மோசையா. திறந்து பார்த்தா அழகு ஜொலிக்குது, அழகு ஜொலிக்குது, ஆனால் அழகு துடிக்குது. திறந்து பார்த்தா அழகு ஜொலிக்குது, அழகு ஜொலிக்குது, ஆனால் அழகு துடிக்குது. ஓடி வந்தாலாம் சின்ன மிரியா, செய்தி சொன்னாலாம் பிள்ளை வளரவே. ஓடி வந்தாலாம் சின்ன மிரியா, செய்தி சொன்னாலாம் பிள்ளை வளரவே. வளர்ந்தான் மோசே அரண்மனையில், வளர்ந்தான் மோசே அரண்மனையில். வார்த்தையிலும் செய்கையிலும் வல்லவனானான், வார்த்தையிலும் செய்கையிலும் வல்லவனானான். வழிநடத்தும் தலைவனாக மாற்றிவிட்டாராம் தேவன், வார்த்தைகளை மோசே கொடுத்து விட்டாராம். வழிநடத்தும் தலைவனாக மாற்றிவிட்டாராம் தேவன், வார்த்தைகளை மோசேயிடம் கொடுத்து விட்டாராம். நைல் நதியிலே ஒரு நானும் பெட்டியாம், பெட்டிக்குள்ளே குட்டி பேபி மோசேயாம், குட்டி பேபி மோசேயாம், குட்டி. சண்டே ஸ்கூலில் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல, ரொம்ப ஜாலியாக இருக்கும்ல சண்டே ஸ்கூலில். ஏன்னா நம்ம சண்டே ஸ்கூலில் கடவுளை பற்றி பாட்டு பாடுறோம், அவரை பற்றி வசனங்கள் படிக்கிறோம், அப்புறம் பைபிளில் இருக்க சில ஸ்டோரிஸ்லாம் கேட்குறோம். ஸோ இதெல்லாம் பண்ணால் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா கடவுள் எங்கெல்லாம் இருக்காரோ அங்கெல்லாம் சந்தோஷம் நிறையா இருக்கும். கரெக்டில்? ஸோ அதை பார்த்தா ஒரு பாட்டு பாட போகிறோம். என்ன பாட்டு? மகிழ்ச்சி மகிழ்ச்சி கர்த்தர் சமூகத்திலே. இந்த பாட்டுக்கு ஆக்ஷன் பண்ணுறதுக்காக நம்மளுக்காக பியூலா அக்கா இந்த ஜேனி அக்கா 2 பேர் ஆக்ஷன் பண்ண போகிறாங்க. லாஸ்ட்டுக்கு ஒரு கேம் விளையாட ஞாபகம் இருக்கா? ஏஞ்சல் அக்கா ஆக்ஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க, திடீர்னு காணாமல் போயிடுவாங்க, ஆனால் நீங்கள்லாம் ஆக்ஷன் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் பியூலா அக்கா ஜேனி அக்கா ஆக்ஷன் பண்ணுவாங்க, திடீர்னு 2 பேர் ஆக்ஷன் பண்ண மாட்டாங்க, ஆனால் நீங்கள்லாம் மறக்காமல் ஆக்ஷன் பண்ணணும். ஸோ இப்போது பியூலா அக்கா அண்ட் ஜேனி அக்கா வெல்கம் பண்ணிடலாமா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி கர்த்தர் சமூகத்திலே. மகிழ்ச்சி மகிழ்ச்சி கர்த்தர் சமூகத்திலே, பாடு அல்லேலூயா ஆமென். மகிழ்ச்சி மகிழ்ச்சி கர்த்தர் சமூகத்திலே, பாடு அல்லேலூயா ஆமென். ஆடி கொண்டாடுவோம், ஆடி கொண்டாடுவோம், ஆடி கொண்டாடுவோம் கர்த்தர் முன்பு. ஆடி கொண்டாடுவோம், ஆடி கொண்டாடுவோம், மகிழ்வுடன் துதித்திடுவோம். There is joy, joy, joy in the presence of the Lord, singing hallelujah, amen. There is joy, joy, joy in the presence of the Lord, singing hallelujah, amen. Dance and celebrate, dance and celebrate, dance and celebrate before the Lord. Dance and celebrate, dance and celebrate, dance before the Lord. இன்னைக்கு சிங்கிங் செஷன் இதோட முடிஞ்சுது. ஸோ இப்போ அடுத்தது மெமரி வர்ஸ். போன வாரம் மாதிரியும் இன்னைக்கு உங்களுக்கு மெமரி வர்ஸ் சொல்லி கொடுக்கறதுக்காக பிளெஸ்ஸி அக்கா வந்திருக்காங்க. மெமரி வர்ஸ் படிக்கும்போது என்ன பண்ணும்? உங்கள் பைபிள், உங்கள் நோட் புக், உங்கள் பென் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டிங்களா? ஓகே, உங்கள் பைபிள் எடுத்து வச்சிட்டிங்களா? ஸோ இப்போ மெமரி வர்ஸ் பை பிளெஸ்ஸி அக்கா. ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? போன வாரம் கத்து கொடுத்த வசனம் படிச்சீங்களா? வெரி குட். என்ன வசனம்? சங்கீதம் 46:1. எல்லாரும் மனப்பாடம் பண்ணிட்டீங்களா?
வெரி குட். அதே மாதிரிதான் இந்த வாரமும் என்னோட இன்னொரு ஃபேவரட் வேர்ஸ் உங்களுக்கு நான் கத்து கொடுக்க போறேன். வாங்க வசனம் கத்துக்கலாம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததையும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எரேமியா 33:3. இந்த வசனத்துல நம்ம என்ன கத்துக்கிறோம்? நம்ம ஏசப்பாவை நோக்கி கூப்பிடும் போது ஏசப்பா நம்மளுக்கு உடனே உத்தரவு கொடுத்து நம்மளுக்கு அறியாததும் நம்மளுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை ஏசப்பா நம்மளுக்கு அறிவிப்பாங்களாம். நம்ம சின்னதா நம்மளுக்கு அடிப்பட கூட அம்மா அப்பா அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம்ல, நம்மள அதே மாதிரி நம்ம ஏசப்பாவை கூப்பிட்டோம்னா ஏசப்பா நம்மளுக்கு உடனே அதுக்கு ஆன்சர் பண்ணுவாராம். சோ இந்த வசனத்தை நம்ம கத்துக்கலாம். இப்ப நான் சொல்ல சொல்ல என் கூட ரிப்பீட் பண்றீங்களா? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததையும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எரேமியா 33:3. ஓகே குட்டீஸ், இப்போ இங்கிலீஷ்ல நம்ம கத்துக்கலாமா? Call to me and I will answer you and I will tell you great and mighty things which you do not know. Jeremiah 33:3. இந்த வசனத்துல என்ன போட்டிருக்கு? just call to meல நம்ம எஸ்பா நோக்கி கூப்பிட்டா மட்டும் போதும். பைபிள்ல இன்னொரு வெர்ஷன்ல என்ன போட்டிருக்குன்னா கிரேட் அண்ட் அன்சர்ச்சபிள் திங்ஸ், நம்மளுக்கு தேடியும் கிடைக்காத பொருளை எஸ்பா நம்மளுக்கு தருவாங்களாம். சோ வாங்க இப்ப நான் சொல்ல என் கூட ரிப்பீட் பண்றீங்களா? Call to me and I will answer you and I will tell you great and mighty things which you do not know. Jeremiah 33:3. ஓகே குட்டீஸ், இப்ப நம்ம ஆக்ஷன்ல கத்துக்கலாமா? ஆக்ஷன்ல கத்துக்கிட்டா உடனே நம்ம மைண்ட்ல ஏறிக்கும். சோ என் கூட சேர்ந்து நீங்க பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நான் பண்றேன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததையும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எரேமியா 33:3. ஈஸியா இருக்குல்ல? நான் ஆக்ஷன் பண்ண நீங்க என் கூட பண்ணணும். ஓகே குட்டீஸ், இப்ப நான் பண்ண நீங்களும் என் கூட சேர்ந்து பண்ணி உடனே உங்க மைண்ட்ல ஏறதுக்கு நீங்களும் ஹெல்ப் பண்ணணும். ஓகேயா? வாங்க என் கூட சேர்ந்து பண்ணலாம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததையும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எரேமியா 33:3. ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் வீக் இன்னொரு அக்கா உங்களுக்கு வந்து வசனம் சொல்லி கொடுப்பாங்க. அது வரைக்கும் இந்த வசனத்தை நீங்க உடனே உங்க மைண்ட்ல ஏத்தி உங்க நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. பாய். மெமரிஸ்லாம் நோட் பண்ணிக்கிட்டீங்களா? உங்கள் நோட் புக்கில் எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? இந்த மெமரி வர்ஸை மறக்காமல் இந்த வாரம் ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம ஸ்டோரி கேட்க போகிறோம். போன வாரம் நம்ம யாரை பற்றி பார்த்தோம்? எந்த ப்ராஃபெட்? எலிசா. கரெக்ட். ஸோ இப்போ அதோட கண்டினியூஷனாக அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்கிறதுக்காக நம்மளுக்காக சூசன் அக்கா வந்திருக்காங்க. ஸோ இப்போ ஸ்டோரி டைம் பை சூசன் அக்கா. உங்கள் எல்லாரையும் மறுபடியும் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, நம்ம வந்து யாரை பற்றி பார்த்துட்ருக்கோம்? ராஜாக்கள் பற்றி இல்லையா? ஸோ இந்த ஃபியூ வீக்ஸ் நம்ம வந்து பல ராஜாக்கள் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்ற ஒரு இது பார்த்துட்ருக்கோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இஸ்ரேல் நாடு ரெண்டாக பிரிஞ்சது. ஒன்று வந்து இஸ்ரேல்,
இன்னொன்று வந்து யூதா. ஸோ நம்ம வந்து இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்தது ஆகாப் ராஜா. அவர் வந்து இஸ்ரவேல் நாட்டை ஆண்டுட்டு இருந்தார். அதே டைமில் வந்து யூதா நாட்டை ஆண்டவர் யாருன்னு பார்த்தோன்னா யோசபாத். ஸோ யோசபாத் வந்து கடவுளுக்கு பயந்த ஒரு ராஜா. அவர் வந்து யூதா நாட்டில் இருந்தார். ஆகாப் ராஜாவும் யோசபாத்தும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 2 பேரும் வந்து எந்த சண்டையும் இல்லாமல் சமாதானமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ நமக்கு ஆகாப் பற்றி தெரியும் இல்லையா? அவர் என்ன பண்ணார், நாபோத்தோட திராட்சை தோட்டத்து மேலே ஆசைப்பட்டார். அப்புறம் அவரை கொலை பண்ணி அதுக்கப்புறம் கடவுள் வந்து அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து, ஆனால் அவர் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டு கடவுள் என்ன பண்ணிட்டாரு, இந்த பனிஷ்மெண்ட் உங்கள் காலத்தில் வராதுன்னு கூட அவரை மன்னிச்சிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றது தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த ஆகாப் ராஜா வந்து அப்படி ஒரு திராட்சை தோட்டத்து மேலே ஆசைப்பட்டு பனிஷ்மெண்ட்லாம் வாங்கினவருக்கு வந்து அதுக்கப்புறம் அவர் திருந்தி இருக்கணும் இல்லையா? அவர் அப்படி பண்ணலை. என்ன பண்ணாருன்னா, பக்கத்து நாட்டில் உள்ள ஒரு ஊர் ராமோத் அப்படின்ற ஊர் மேலே வந்து அவருக்கு ரொம்ப ஆசை. அது ஒரு மலை பிரதேசமான ஒரு இடம். அவர் என்ன நினச்சாரு, அது வந்து நம்ம நாட்டுக்கு உள்ளே இருந்தால் தானே கரெக்டாக இருக்கும், அதையே வந்து அந்த நாட்டோட இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த நாட்டு மேலே ஒரு கண்ணு. அவரோட மினிஸ்டர்ஸ் எல்லார்ட்டையும் வந்து சொல்லிட்டு இருக்காரு, நம்ம போய் சண்டை போட்டு அந்த நாட்டை வந்து கைப்பற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைமில் வந்து யோசபாத் வந்து யூதால இருந்து அவர் வந்து ஆகாப் ராஜாவை பார்க்க போறாரு. பார்க்க போகும்போது ஆகாப் ராஜா வந்து யோசபாத்துக்கு சொல்றாரு, இந்த மாதிரி வந்து அந்த ராமோத்துன்ற ஊர் வந்து என்னோட ராஜ்யத்துக்கு கீழே தான் வரணும், நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு போர் செஞ்சு அதை வந்து கைப்பற்றிடலாம், நீயும் எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு கேட்குறாரு. இன்னும் யோசபாத் வந்து ஆகாப்போட ரொம்ப வயசில் கம்மி. அவர் என்ன சொல்கிறாரு, நானும் சரி என்னோட ட்ரூப்ஸும் சரி என்னோட ஹார்சஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு தான், ஆனால் வந்து ஒன்றே ஒன்று, நம்ம வந்து கடவுள்கிட்ட மட்டும் கேட்டுருவோம். கடவுள்கிட்ட கேட்டுட்டு கடவுளுக்கு வந்து இது ஓகேயான்னு சொல்லி கேட்டுட்டு ஓகேனா நம்ம வந்து போய் சண்டை போடலாம் அப்படின்றாரு. சரி, ஆகாப் என்ன சொல்கிறாரு, ஓகே நம்ம வந்து கடவுள்கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 400 தீர்க்கதரிசிகளை கூப்பிடுறாங்க. 400 தீர்க்கதரிசிகளை கூப்பிட்டு கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து நாங்கள் ராமோத் மேலே சண்டை போட்டு அதை கைப்பற்றலான் இருக்கோம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 400 பேரும் வந்து என்ன பண்ணுறாங்க, கண்டிப்பாக நீங்கள் போங்க, நீங்கள் போய் சண்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு தான் விக்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அவங்க இதை வந்து கேட்டோன்னா ஆகாப்க்கு வந்து பயங்கர சந்தோஷம். ஆனால் யோசபாத்துக்கு வந்து ஒரு சின்ன ஒரு இது என்ன, ஏதோ ஒரு சரியா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் வேற யாராவது தீர்க்கதரிசி இருக்காங்களா நம்ம உங்கள் ஊரில் இந்த 400 பேரை தவிர அப்படின்னு உடனே ஆகாப் சொல்கிறாரு, ஒரே ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு, அவர் பேர் மிகாயா. ஆனால் வந்து எனக்கு அவரை பிடிக்கவே பிடிக்காது, அவர் எப்போவுமே வந்து எனக்கு பிடிக்காத காரியம் தான் சொல்லுவார், எனக்கு நல்லதாகவே சொல்ல மாட்டார், நான் எது செய்யணும்னு நினச்சாலும் வேண்டாம்னு சொல்லுவார், அவர் வேணா இருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே யோசிப்பாத் சரி அவரையும் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிடுறாங்க. அப்போ ஒரு மெசஞ்சர் போய் அனுப்புகிறாங்க, போய் வந்து மிகாயாவை கூட்டிகிட்டு வர்றதுக்கு. இந்த மெசஞ்சர் போய் மிகாயாட்ட சொல்கிறாரு, ஆல்ரெடி 400 பேர் வந்து சொல்லியாச்சு, இந்த மாதிரி நீ போய் சண்டை போட்டு ராமத்தை கைப்பற்றிடலான்னு, நீ போய் வேற மாதிரி சொல்லாத, ராஜாட்ட வந்து தண்டனை வாங்குவேன், அதே மாதிரி சொல்லிடு அப்படின்னு கூட்டிகிட்டு வர்றாரு. ஆனால் மிகாயா சொல்கிறாரு, நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், கடவுள் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ மிகாயா இங்கே வராரு. அதே மாதிரி ஆகாப் வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி நான் வந்து சண்டைக்கு போகலாமா அப்படின்னு கேட்டால் மிகாயா வந்து ஒரு கொஞ்சம் நக்கலாக பார்த்துட்டு, நீ சண்டைக்கு போகலாம், நீ போனால் நீ தான் வின் பண்ணிடுவ அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்டோன்னா ஆகாப்க்கு வந்து பயங்கர கோவம் வந்துடுது. நீயா சொல்லாத, கடவுள் உன்ட்ட என்ன சொல்கிறாரோ அது மட்டும் எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கேட்ட உடனே அப்போ வந்து மிகாயா சொல்கிறாரு, இல்லை நீ சண்டைக்கு வந்து போகக்கூடாது, நீ சண்டைக்கு போனீன்னா எனக்கு கடவுள் காமிச்ச விஷயம் எப்படின்னா, மேய்ப்பெண் இல்லாத ஆடுகள் மாதிரி இஸ்ரவேல் மக்கள் வந்து சிதறி போயிடுவாங்க, நீ அழிஞ்சு போயிடுவ அப்படின்னு கடவுள் சொல்கிறாரு, அதனால வந்து நீ போகாத அப்படின்னு சொல்கிறாரு. இதை வந்து கேட்ட உடனே செதேக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த 400 தீர்க்கதரிசிகளுக்கு வந்து ஒரு ஹெட், அவனுக்கு வந்து பயங்கர கோவம் வருது. ஏன்னா இவங்க 400 பேரும் சொன்ன உடனே அதை கேட்காம மிகாயா வேற மாதிரி சொல்கிறாரு இல்லையா? ஸோ அவன் வந்து கோபமும் வரான். அப்போ மிகாயா சொல்கிறாரு, இது மட்டும் இல்லை, எனக்கு இன்னொரு விஷயமும் கிடச்சிது, இந்த மாதிரி வந்து கடவுள் வந்து சிங்காசனத்தில் உட்காந்துருக்காரு, அங்கே வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க அவர் கூட. அப்போ வந்து கடவுள் கேட்குறாரு, இந்த மாதிரி ஆகாபை வந்து ராமோத்துக்கு போருக்கு அனுப்பி அவனை அழிக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அவர் கேட்கும்போது பல பேர் வந்து நிறைய ஐடியாஸ் கொடுக்குறாங்க. அப்போது ஒரு ஆவி வந்து முன்னாடி வந்து, நான் போய் ஒரு பொய்யான ஒரு தீர்க்க தரிசனத்தை இந்த 400 தீர்க்க தரிசனங்களுக்கு கொடுக்குறேன், அப்போ வந்து எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொன்னோன்னா ஆகாப் அதை நம்பி சண்டைக்கு போயிடுவான், அவன் அழிஞ்சு போயிடுவான் அப்படின்னு சொல்கிறத நான் என் கண்ணால் பார்த்தேன், அதனால நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஆகாப்கிட்ட சொல்கிறார். ஆனால் ஆகாப்க்கு வந்து பயங்கர கோபம். அவர் வந்து அவருக்கு தான் தெரியுமே நமக்கு லேண்டுன்னு அவருக்கு ரொம்ப ஆசை இல்லையா, அதனால
என்ன பண்ணுறாரு, இதெல்லாம் கேட்காம நான் போக தான் போகிறேன்றாரு. அந்த செதேக்கியாவுக்கு பயங்கர கோவம். அவர் வந்து மிகாயாவை ஒரு ஓங்கி ஒரு அறையை கொடுத்துட்றாரு. அப்போ மிகாயா சொல்கிறாரு, என்னோட வார்த்தையை வந்து நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க, இது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அழிஞ்சு போயிடுவீங்க, நீங்கள் யாரும் வந்து திரும்பி வரப்போகிறதில்ல அப்படின்னு. இதை கேட்ட உடனே வந்து பயங்கர கோவம் ஆகாப்க்கு. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மிகாயாவை வந்து ஜெயிலில் போடுங்க, ஜெயிலில் போட்டுட்டு அவருக்கு வெறும் பிரெட்டு தண்ணி தவிர வேறு எதுவுமே கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஜெயிலையும் போட்டாச்சு. இவ்வளோ நேரம் வந்து கடவுளோட வார்த்தையை கேட்டிருந்த யோசபாத் ராஜா, யூதாவோட ராஜா, அவராது கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். அவர் யோசிக்கல. என்ன பண்ணிட்டாரு, அவரும் வந்து சரி நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து போருக்கு போயாச்சு. எங்கே, ராமோத்தை கைப்பற்றுறதுக்கு. இப்போ வந்து இவரை வந்து போகும்போது ஆகாப் என்ன சொல்கிறாரு, ஒரு ஐடியா சொல்கிறாரு. யோசபாத், நீ என்ன பண்ண, நீ ராஜா மாதிரி போ, நான் வந்து ஒரு சாதாரண போர் சேவகன் மாதிரி போகிறேன். அப்போ வந்து நீ தான் ராஜா நினச்சி உன்னை பின்பற்றுவாங்க. அப்புறம் நீ ராஜா இல்லைன்னு பார்த்தோன்னே ஏமாந்துருவாங்க, நம்ம போய் கைப்பற்றிடலாம் அப்படின்னு. இதே மாதிரி யோசபாத் வந்து ராஜா மாதிரி, இஸ்ரவேல் ராஜா மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறாரு. ஆகாப் வந்து ஒரு சாதாரண போர் சேவகன் மாதிரி போயாச்சு. இப்போ இதில் வந்து இதுக்கு நடுவில் அந்த சிரியா நாடு இருக்கு இல்லையா, அங்கே தான் வந்து ராமோத் இருந்தது. அந்த ராஜா வந்து என்ன கட்டளை கொடுத்துருந்தாருன்னா, அவரோட போர் சேவகருக்கு நமக்கு தேவை வந்து வெறும் அந்த இஸ்ரவேல் ராஜா மட்டும்தான், வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை, அதனால அவர் பின்னாடி மட்டுமே போங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க, இப்போ யார் ராஜா மாதிரி இருக்கா, யோசபாத் இல்லையா. ஸோ யோசபாத் பின்னாடி இந்த போர் சேவகர்லாம் போகிறாங்க. பக்கத்தில் போனதுக்கப்புறம் பார்த்தா அது வந்து வேற யாரோ, ராஜா ஆகாப் இல்லை. உடனே என்ன பண்ணிடுறாங்க, அவங்க வந்து அவரை விட்டுட்டு வந்துடுறாங்க. இதுக்கு நடுவில் என்ன ஆகுதுன்னா, இது போர் தானே நடக்குது. அப்போ நிறைய அம்புகள் எல்லாம் வரும் இல்லையா, யாரோ விட்ட அம்பு வந்து யாகாப் மேலே போய் நேராக அவர் மேலே பாஞ்சிருது. அவர் நிறைய அந்த கவசம்லாம் போட்டிருந்தார், இருந்தாலும் என்ன இருக்குன்னா, அந்த கவசத்தில் இருந்த ஒரு சின்ன கேப் வழியாக அம்பு வந்து அவர் மேலே போயிட்டு அவருக்கு பயங்கரமாக ரத்தம் வருது. அப்போ வந்து அவர் இந்த சேரியட் ஓட்டுற வேண்டாம் சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ வந்து என்ன வெளியில் கூட்டிகிட்டு போயிடு, இந்த மாதிரி எனக்கு ரொம்ப ரத்தம் வருது அப்படின்னு சொன்னோன்னா அவன் ட்ரை பண்ணுறான். ஆனால் அந்த பேட்டில் ரொம்ப சிவியராக போயிட்டு இருந்ததில் அவங்களால வந்து வெளியில் போக முடியல. அங்கேயே வந்து அப்படியே அவர் ரத்தம் வந்து சாயங்காலம் வரைக்கும் அவர் வந்து அந்த சேரியட்லேயே இருக்கார். சாயங்காலம் வந்து ஆகாப் ராஜா மரிச்சே போயிடுறாரு. ஸோ என்னாச்சு, மிகாயா சொன்ன மாதிரி இஸ்ரவேல் மக்களுக்கு வந்து ஒரு ராஜா இல்லாமல் அவங்க வந்து சிதறி போயிட்டாங்க இல்லையா. ஸோ இந்த மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, ஆகாபு கொண்டு போய் அவரோட நாட்டில் வந்து அவரை வந்து அடக்கம் பண்ணி அவரோட அந்த சேரியட்டை வந்து அங்கே ஒரு ஊருக்கு வெளியில் ஒரு குளம், அந்த குளத்தில் போய் கழுவுறாங்க. அப்போ அந்த ரத்தத்தெல்லாம் வந்து அந்த தண்ணியில் கழுவும் போது அந்த தண்ணி போகிற தண்ணியை வந்து நாய்கள்லாம் நக்கி குடிச்சதான். ஞாபகம் இருக்கா, என்ன கர்ஸ் கொடுத்தார் ஆகாபுக்கு கடவுள், இந்த மாதிரி உங்கள் ரத்தத்தை வந்து நாய்கள் நக்கி குடிக்கணும். ஆனால் மன்னிப்பு கேட்டு எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் ஆகாப் வந்து என்ன பண்ணார், கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு தப்பை மறுபடியும் பண்ணதுனால அதே கர்ஸ் வந்து என்னாச்சு, ஆகாபுக்கு வந்துச்சு. அவர் வந்து மரித்து போய் அவரோட ரத்தத்தை வந்து நாய்கள் நக்கி குடிச்சிச்சு. சரியா, ஓகே. இது வந்து ஆகாபோட கதை. இப்போ ஸோ இந்த ஆகாப் ராஜாவோட பையன் வந்து அகாசியா. ஆகாப்புக்கு அப்புறம் வந்து அவர் தான் ராஜாவானார். ஸோ இப்போ ஆகாப் வந்து அவ்வளோ தப்பு பண்ணியிருந்தார் இல்லையா. ஸோ அதனால ஆகாசியா என்ன பண்ணியிருக்கணும், நம்ம வந்து கடவுள் பிள்ளையாக இருப்போம்னு நினச்சிருக்கணும் இல்லையா. ஆனால் அப்படி இல்லை. அவர் என்ன பண்ணார், அவரும் அதே தப்புகள், பல அந்நிய தேவர்களை கும்பிடுறது, அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். ஒரு தடவை என்னாச்சு, அவர் மாடியில் இருக்கும் போது மாடியிலேருந்து கீழே விழுந்துட்டாரு, அடிபட்டுருச்சு. அப்போ அவருக்கு ஒரு டவுட்டு, தான் செத்து போயிடுவோமோன்னு சொல்லிட்டு. அதனால என்ன பண்ணார், அவர் வந்து ஒரு காரியம் பண்ணார். நம்ம ஜென்ரலாக நமக்கு அடிபட்டால் நம்ம என்ன பண்ணுவோம், கடவுள்கிட்ட கேட்போம். ஆனால் அவர் அப்படி பண்ணலை. என்ன பண்ணார், அவரோட மக்களை வந்து பக்கத்து ஒரு எக்ரோன் அப்படின்னு ஒரு ஊரில் போய் அங்கே உள்ள தெய்வத்திட்ட வந்து போய் கேட்டுட்டு வாங்க, நான் உயிரோட இருப்பேனா இல்லையா அப்படின்னு சொல்லி மக்களை வச்சார். எவ்வளோ ஒரு தப்பான காரியம் இல்லையா. ஃபஸ்ட்டு கமாண்ட்மெண்ட்டே வந்து அவர் வந்து மீறிட்டார். இந்த விஷயம் வந்து எலியா தீர்க்கதரிசிக்கு வந்து போகுது. கடவுள் போய் சொல்கிறார், இந்த மாதிரி வந்து ராஜா வந்து இந்த மாதிரி அனுப்பியிருக்கான், எக்ரோனில் உள்ள தெய்வத்துக்கிட்ட போய் உயிரோட இருப்பனா இல்லையான்னு கேட்டுட்டு வர சொல்லி அனுப்பியிருக்கான், அந்த மக்கள்கிட்ட போய் நீ போய் பேசுனான்னு எலியா தீர்க்கதரிசி போகிறார்.
போய் அந்த சோல்ஜர்ஸ் கிட்ட கேட்குறாரு, எங்கே போகிறீங்க அப்படின்னு. இந்த மாதிரி ராஜா வந்து சிக்கா இருக்காரு, அவர் உயிரோடு இருப்பாரா இல்லையான்றதை நாங்கள் எக்ரோனில் இருக்கிற தெய்வத்துக்கிட்ட கேட்டுட்டு வர போகிறோம் அப்படின்னு. எலியா சொல்கிறாரு, எப்போ நீங்கள் வந்து நம்ம இஸ்ரவேலோட கடவுளை மறந்துட்டு அந்நிய தேவர்கள்கிட்ட போனீங்களோ அதனாலேயே வந்து உங்கள் ராஜா வந்து இறந்து போயிடுவார், அவர் அந்த படுக்கையிலேருந்து இறங்க கூட மாட்டார் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை போய் இந்த மக்களெல்லாம் வந்து சொல்கிறாங்க, ஒரு தீர்க்கதரிசி வந்து இப்படி சொன்னார் அப்படின்னு ஆகாசியாட்ட சொன்னோன்னே அவருக்கு தெரிஞ்சிருது இது வந்து எலியா வேலையாக தான் இருக்கும், அவரை போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப்டன் அனுப்புகிறாரு, அவங்களோட 50 பேர், நீங்கள் போய் எலியாவை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு. ஸோ அந்த கேப்டன் போகிறாரு, போய் எலியா வந்து மலை மேலே இருக்கார், போயிட்டு இவர் கோபமாக கூப்பிடுறாரு, நீ கடவுளோட மனுஷனா, என் கூட வா அப்படின்னோடனே எலியா சொல்கிறாரு கேஷுவலாக, ஆமாம் நான் கடவுளோட மனுஷன் தான், நான் கடவுளோட மனுஷனாக இருந்தால் வானத்துலேருந்து அக்னி வந்து அவங்க எல்லாரையும் எரிச்சு போடட்டும் அப்படின்னு. இவர் சொல்லி முடித்தோடனே வானத்துலேருந்து அவ்வளோ அக்னி வந்து அத்தனை பேரும் எரிஞ்சு போயிட்டாங்க. இதை கேட்டோடனே ஆகாசியா என்ன பண்ணியிருக்கணும், பயந்துருக்கணும். அவர் என்ன பண்ணார், இன்னொரு தடவையும் அதே மாதிரி 50 பேரை வச்சு அந்த 50 பேரும் எரிஞ்சு போயிட்டாங்க. மறுபடியும் என்ன பண்ணுறாரு, 3ஆவது தடவையாக இன்னொரு 50 பேரையும் அவங்க கூட ஒரு கேப்டனையும் அனுப்புகிறாரு. ஆனால் இந்த கேப்டன் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி கோவமாக எலியாட்ட சண்டை போடாமல் போய் மரியாதையாக இந்த மாதிரி எங்களுக்கு தெரியும், என் மேலேயும் என் மக்கள் மேலேயும் நீங்கள் கோவப்படாதீங்க, ராஜாவுக்கு சொல்லி தான் நாங்கள் வந்திருக்கோம், நீங்கள் வந்து எங்கள் கூட வந்து ராஜாவை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கடவுளோட வார்த்தை அப்போ எலியாவுக்கு வருது, இந்த மாதிரி நீ போ, ஒன்றும் ஆகாது, நீ பயப்படாமல் அவங்க கூட போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட போய் அங்கே ராஜாவை போய் பார்க்குறாரு. ராஜா வந்து அப்படி கோபமாக இவரை பார்க்கும்போது இவர் சொல்கிறாரு, என்னைக்கு நீ வந்து இஸ்ரவேலோட கடவுளை மறந்து அந்நிய தெய்வத்துக்கிட்ட போய் ஒப்பீனியன் கேட்கவோ இல்லாட்டி ஐடியா கேட்கவோ நீ ஆள் அனுப்பிச்சியோ அன்றைக்கே வந்து டிசைடட் நீ வந்து கண்டிப்பாக மறித்து போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறார். இவர் சொன்ன மாதிரியே என்ன ஆகிடுது, அகாசியா ராஜா வந்து அந்த படுக்கையை விட்டு கூட கீழே இறங்கலை, அந்த படுக்கை மேலேயே வந்து மறித்து போயிடுறார். ஸோ எவ்வளோ ஒரு சேட் எண்டிங் பார்த்தீங்களா அந்த ராஜாவுக்கு. அவங்க அப்பாவை பார்த்து அவர் ஒரு வேளை படிச்சிருந்தா அவர் வந்து எப்படியோ நல்லா இருந்திருக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கதையில் வந்து பார்த்தோம் 2 ராஜாக்கள் 2 தீர்க்கதரிசிகள் பார்த்தோங்க. ஒன்று வந்து அகாசியா ராஜா, இன்னொன்று அவங்க அப்பா ஆகாப் ராஜா. 2 பேருமே என்ன பண்ணாங்க, தப்பு பண்ணாங்க. ஆகாப் ராஜா என்ன பண்ணார், தப்பு பண்ணி மன்னிப்பு கேட்டு மறுபடியும் அதே தப்பு பண்ணார். ஆகாசியா அவங்க அப்பாவை பார்த்து அதே தப்பு பண்ணார். ஸோ நம்மளும் வந்து அந்த தப்பு நம்ம லைஃப்பில் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சால் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆன் த அதர் ஹேண்ட் நம்ம வந்து பார்த்தது 2 தீர்க்கதரிசிகள், ஒன்று வந்து மிகாயா, இன்னொன்று வந்து எலியா. அவங்க 2 பேருமே என்ன பண்ணாங்க, எது கரெக்டோ அதை வந்து தைரியமாக பண்ணாங்க. ஸோ ஒரு ராஜா வந்து அவ்வளோ கோபமாக கேட்குறாரு, ஆனாலும் என்ன பண்ணாங்க, 2 பேருமே பயப்படவே இல்லை. நீ என்னை ஜெயிலுக்கு வேணால் அனுப்பு, நீ எனக்கு ஒன்று வேணால் போடு, ஆனால் வந்து கடவுள் சொன்னதை மட்டும்தான் நான் சொல்லுவேன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம லைஃப்லையும் நிறைய நேரங்களில் அப்படி தான் ஆகும். நிறைய நேரங்களில் நம்ம இதை சொல்லலாமா, கரெக்டான விஷயத்த சொன்னால் என்ன நினைப்பாங்க, இல்லை ஒருவேளை நான் அதனால பிற்காலத்தில் எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரங்களில் யோசிப்போம். ஆனால் வந்து அந்த நேரத்தில் நமக்கு ஞாபகம் வர வேண்டியது யார், மிகாயாவும் எலியாவும். ஸோ இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கடவுளோட மனுஷன் எலியா என்ன ஆனார் அப்படின்றத நம்ம வந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். சரியா? ஸ்டோரி சூப்பராக இருந்துச்சா? ஓகே, இப்போ இந்த வாரம் பர்த்டேஸ் கொண்டாடுற நம்ம சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்காக ப்ரேயர் பண்ண போகிறோம். ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு வந்து பாட்டு, ஆக்ஷன் சாங், வசனம் எல்லாம் கற்றுக்கிட்டிங்களா? சரி, இப்போ வந்து நம்ம பர்த்டே யாரெல்லாம் இந்த வாரம் செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். ஒரு வருஷமும் வந்து எல்லாருமே வந்து புதுசாக பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. ஒரு சிலர் வந்து லாஸ்ட் இயர்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க, தனியாக ஃபேமிலி கூட வெளியே போயிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வகையில் நீங்கள் வந்து உங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஆண்டவர் வந்து நம்மளை வந்து வீட்டுக்குள்ளேயே நம்மளை பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண வச்சுருக்காரு. இந்த வீட்டுக்குள்ளேயே வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது வந்து எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா? எல்லாருக்குமே இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம சண்டே ஸ்கூல்லையும் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க, ஆன்லைன் சண்டே ஸ்கூல் நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க. இப்படி நிறையா காரியங்கள் வந்து ஆண்டவர் நம்மளுக்கு புதுசாக கற்றுக் கொடுத்துட்ருக்காரு. ஸோ இந்த வருஷமும் சரி, நம்மளோட ஆண்டவர் வந்து இவ்வளோ நாள் வந்து, அதாவது இந்த 4 மாதம் வந்து நம்ம வீட்டிலே இருந்தோன்னா அது ஆண்டவரோட கிருபையினால் மட்டும்தான் நம்ம வீட்டில் இருந்திருக்கோம். நம்ம அதனால வந்து ஆண்டவர் வந்து நம்மளுக்கு ஒரு புது வருஷத்தை கொடுக்க போகிறாரு. ஸோ அதனால் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்க எல்லாருக்காகவும் நம்ம வந்து ப்ரேயர் பண்ணலாம். எல்லோரும் வந்து உங்களோட கண்களை மூடி நீல் டவுன் பண்ணி நம்ம ப்ரேயர் பண்ணலாம்.
துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கும் வாக்குமாரா தேவனே அப்பா, இதோ இந்த வேளையில் இந்த வாரத்தில் பிறந்தநாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது கருத்தில் ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் இந்த பிறந்தநாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு தங்கச்சிமாரும் தம்பிமார்களையும் உமது கருத்தில் கொடுக்குறோம் ஆண்டவரே. அவங்களுக்கு இந்த புது ஆண்டை நீர் கூட்டி கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா, இம்மட்டுமாக நீர் வழிநடத்தி வந்த தேவன், இன்னும் நீங்கள் வழிநடத்தணும் ஆண்டவரே. இனி இந்த வரக்கூடிய புது வருஷத்தில் அவங்களுக்கு இன்னும் நிறையா பிளெஸ்ஸிங்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும்படி உதவி செய்யுங்க. இன்னும் வரக்கூடிய நாட்களில் கூட ஆண்டவரே, அவங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களும் சந்திக்கப்படணும் ஆண்டவரே. நீர் போதுமானவராக இருந்து அவங்களோட தேவைகளை சந்திக்கப்படுங்க ஆண்டவரே. அப்பா, எத்தனையோ காரியங்கள் அவங்களோட மிஸ் பண்ணியிருப்பாங்க ஆண்டவரே இந்த நாளில். அதை இந்த நீர் இரட்டிப்பாக அவங்களுக்கு அந்த வருஷத்தில் நீர் கூட்டி கொடுக்க போகிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீங்கள் இவங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. அவங்க படிப்பு காரியங்களில் கூட நீர் பொறுப்பாக இருந்து அவங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே, அவங்களோட படிப்பு காரியங்கள் ஆன்லைன் கிளாஸஸில் கூட அந்த தங்கச்சி தம்பிமாரெலாம் நல்லபடியாக படிக்கிறதுக்கு கிருபை செய்யுங்க, வழி நடத்துங்க. அவங்களுக்கு பெற்றோருக்கு கீழ்ப்படிஞ்சு இந்த நாளில் கொண்ட குவாரண்டைன் நாளில் கூட அவங்க பெற்றோருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும்படி நீங்கள் கிருபையாக இருந்து வழி நடத்துங்க, தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. இந்த வருஷத்தை நீர் ஒரு வருஷத்தை கூட நீர் கூட்டி கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. நீங்கள் வழி நடத்துவாங்க அப்பா. எல்லாத்தையும் அது கருத்தில் கொடுக்குறோம். துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். மேய்ப்பர் நேசம் ஜெப கேட்குறோம் ஜீவனில் தற்பணி. ஆமீன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமீன். ஹாய் பசங்களா, வெல்கம் டு வெக்கேஷன் பைபிள் ஆக்டிவிட்டி. இப்போது இந்த வாரத்தோட ஆக்டிவிட்டி பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லா வாரமும் நீங்கள் ரொம்ப இன்வால்மெண்ட்டோட உங்கள் பேரண்ட்ஸோட சப்போர்ட்டோட உங்களோட டிராயிங், பெயிண்டிங், கிராஃப்ட்டு, வீடியோ, இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்கீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரத்தோட ஆக்டிவிட்டி பார்க்குறதுக்கு முன்னாடி போன வாரத்தோட ஆக்டிவிட்டி 10 பிளேக்ஸ் ஆஃப் ஈஜிப்ட், எகிப்தின் 10 வாதைகள், அதை பற்றின உங்களோட ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் என்னென்ன அனுப்பிச்சிருக்கீங்கன்ற அந்த இமேஜஸ் அண்ட் வீடியோஸை பார்த்துட்டு வந்துடலாமா? Praise the Lord. 10 plagues of Egypt. Plague 1. Water turned blood. Plague 2. Frogs. Plague 3. Lice. Plague 4. Flies. Plague 5. Dead animals. Plague 6. Boils. Plague 7. Hail. Plague 8. Locust. Plague 9. Darkness. Plague 10. Firstborn dead. Thank you. மாறிகள் தன்னிதத்தமாய் தவளை பெண் மது கொள்ளனை கல்மலை வெட்டுக்களி காலிடம் கைசங்காதம். Egypt. What is that red? Frogs. Lice. Flies. This is our 8 socks. Boys.
hail, locust, darkness. What's about that? Thank you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எகிப்தின் 10 வாதைகள். நதியின் தண்ணீரெல்லாம் கோலினால் அடித்தவுடன் தண்ணீரெல்லாம் ரத்தமா மாறிடுச்சு. தவளைகள் எல்லாம் எகிப்து தேசத்தை மூடினது. பூமியில் புழுதிகள் எல்லாம் பேனாகி மனுஷங்கள் மேலும் மிருகங்கள் மேலும் வந்துச்சு. பலவித வாந்துகள் எகிப்தில் வந்தது. எகிப்தின் மிருகங்கள் மேல கொள்ளை நோய் வந்தனையும் மிருகங்கள்லாம் செத்து போயிடுச்சு. எகிப்து மேலாம் கொப்பளம் வந்துருச்சு. எகிப்தில் கல் மழை பெய்ந்தது. எகிப்து முழுவதும் 3 நாள் இருட்டாச்சு. லைட்டு கூட இல்லை. எகிப்து தேசத்துல வெட்டுக்கிளி வந்தனையும் கிராஸ் எல்லாம் சாப்பிட்டுடுச்சு. எகிப்து தேசத்துல எனக்கு ஃபர்ஸ்ட் பிள்ளைங்கெல்லாம் இறந்துச்சு. பார்வோட பையனும் இறந்துட்டான். தேங்க்யூ. ஸ்தோத்திரம். 10 வாதைகள். கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் பார்வோனிடம் அனுப்பி இஸ்ரவேல் மக்களை கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அனுப்பி வைக்க சொன்னார். ஆனால் பார்வோனின் மனம் கடினப்பட்டதினால் அவன் இஸ்ரவேல் மக்களை அனுப்பி வைக்கவில்லை. அப்பொழுது கர்த்தர் மோசேயின் வாயிலாக 10 வாதைகளை உண்டாக்கி அற்புதத்தை நிகழ்த்தினார். முதலாவது வாதையாக தண்ணீரை ரத்தமாக மாற்றினார். இரண்டாவது வாதையாக எகிப்து தேசம் முழுவதும் தவளைகளால் பாதித்தார். மூன்றாவது வாதையாக பேன்களை புழுதியாக வடப்பண்ணினார். நான்காவது வாதையாக மகா கொடிதான கண்ட ஜாதிகளை அழைத்தார். தேசம் கெட்டு போயிற்று. ஐந்தாவதாக மிருக ஜீவன்கள் ஆன ஆடு, மாடு, ஒட்டகங்கள், குதிரைகள், கழுதைகள் மேல் மகா கொடிதான கொள்ளை நோய்களை வடப்பண்ணினார். ஆறாவதாக மனிதர்கள் மேலும் விலங்குகள் மேலும் எடிப்பந்தமான கொப்பளங்களை எழும்ப செய்தார். ஏழாவதாக இடி முழக்கங்களையும் கல் மழையையும் அனுப்பினார். தடையின் மேல் அக்கினி ஓடிற்று. எட்டாவதாக வெட்டுக்கிளிகளை அனுப்பி துளிர்கின்ற செடிகளை தின்று போட செய்தார். ஒன்பதாவது தேசம் முழுவதும் 3 நாட்கள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. 10ஆவதாக தேசம் முழுவதும் முதல் பேர் அனைத்தையும் அழித்து போட்டார். இவைகளே 10 வாதைகள். ஆமென். So after that, look, yay, big get enemy, police, fire, get what is the
darkness. Walls. Rain and fire. Hooper. Darkness. Then வணக்கம். நான் இப்போ 10 வார்த்தைகள் சொல்ல போகிறேன். முதலாவது நாள் தண்ணீர் இரத்தமாக மாறினது. இரண்டாவது நாள் தவளைகள். மூணாவது நாள் பேன். நாலாவது நாள் வண்டு. ஐந்தாவது நாள் ஆடு மாடு இறந்தன. ஆறாவது நாள் கொப்பளம். ஏழாவது நாள் கண்மலை. எட்டாவது நாள் வெட்டுக்கிளி. ஒன்பதாவது நாள் இருட்டு. பத்தாவது நாள் முதல் குழந்தை இறந்தன. மோசே, என் கையில் இருக்கிற கோலினால் நதியின் தண்ணீர் மேல் அடிப்பேன், அப்பொழுது அது இரத்தமாய் மாறிற்று. நதி திரளாய் தவளைகளை பிறப்பித்தது. எகிப்து தேசத்தில் பேன்களாய் வந்தது. வண்டு ஜாதிகள் பார்வோன் வீட்டிலும் அவர்கள் ஊழியக்காரர்கள் வீட்டிலும் எகிப்து தேசம் முழுவதுமாய் வந்தது. எகிப்து தேசம் முழுவதுமாய் மனுஷர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எரிபந்தமான கொப்பளங்கள் எழும்பிற்று. எகிப்து தேசத்தில் உன்னையும் உன் ஜனங்களையும் கொள்ளை நோயால் பாதிப்பேன். எகிப்து தேசத்தில் கொடிய கல்மழை பெய்தது. எகிப்து தேசத்தில் வெட்டுக்கிளிகள் பயிர் வகைகளை பட்சித்து போட்டது. எகிப்து தேசத்தில் 3 நாள் காரிருள் உண்டாயிற்று. எகிப்து தேசத்தில் தலைப்பிள்ளை சங்காரம். தேங்க்யூ. Praise the Lord. I am K. Samuel John Asirvadam from primary. I am going to tell about 10 plagues. Number 1. Water turns into blood. Number 2. Frogs came throughout Egypt. Number 3. Dust became gnats. Number 4. Flies came throughout Egypt. Number 5. Livestock of the Egyptians died. Number 6. Boils came on the Egyptians and their animals. Number 7. God sent hailstorm. Number 8. Locusts came on the plants. Number 9. Darkness filled the land Egypt. Number 10. Death of firstborn. Thank you. என் பேர் ரியோ ஜோயல். இன்னைக்கு நான் எகிப்துக்கு கடவுள் தந்த 10 வாதைகளை பற்றி நான் சொல்ல போகிறேன். முதல் வாதை வந்து இதான் அந்த ஏரியில் இருக்கிற எல்லா தண்ணியுமே ரத்தமாக மாறிச்சு. ரெண்டாவது, இவன் இருக்கிற கோட்டைக்குள்ளே நிறையா தவளைகள் வந்தது. மூணாவது நிறைய பேன்லாம் அந்த இடத்துக்குள்ளே வந்தது. நாலாவது, அது வந்து அவங்க கோட்டைக்குள்ளே வந்தது. அஞ்சாவது, இதுக்குள்ள எல்லா மாடுகள் இருக்கிற எல்லா லிவிங் கிரியேச்சருக்கும் ஒரு டிசீஸ் வந்துச்சு. அதனால அவங்களால அதை சாப்பிட முடியல. ஆறாவது, இதான் அன்ஹீலபிள் பாயில்ஸ். அதனால பொறியாக வந்துச்சு. அதான் அதை ஹீலே பண்ண முடியல. அதுக்கடுத்து ஹெயில் அண்ட் ஃபயர், இதுவும் நெருப்பாக வந்தது. அதுக்கடுத்து ஹெயிலும் வந்தது. அடுத்து வெட்டுக்கிளி அவங்க இடத்துக்குள்ளே வந்தது. ஆறாவது, இதோ இருட்டு வந்து அவங்க கோட்டைக்குள்ளே வந்தது. பத்தாவது, இதோ எல்லாரோட முதல் குழந்தைகள் வந்து இறந்து போயிட்டாங்க. தேங்க்யூ. பாய். Praise the Lord. 10 வாதைகள். நதியின் தண்ணீரின் ரத்தம், தவளை பேன் வண்டு. நதியின் தண்ணீரின் ரத்தம், தவளை பேன் வண்டு. கொலை நோய் கொப்பளம் கால்மலை, கொலை நோய் கொப்பளம் கால்மலை. வெட்டுக்கிளி காரிருள் தலைப்பிள்ளை சங்காரம். வெட்டுக்கிளி காரிருள் தலைப்பிள்ளை சங்காரம். ஆமென்.
Praise the Lord. 10 plagues of Egypt. Moses and his brother Aaron went to the Pharaoh of Egypt. Moses said, "Let the Israelites go, or my God shall show you his wonders." The Pharaoh will agree. So God changed the water of Nile into blood, followed by flock of frogs. God sent lice on humans and animals. God sent many flies to Egypt. Next, the animals on the Egypt started dying and the Egyptians were covered with boils. Hail came down on Egypt and destroyed the crops. Then Egypt covered darkness for 3 days. God sent plague of locusts. Finally, God sent the last plague. At midnight, all firstborn sons in Egypt died, including the Pharaoh's son. Pharaoh told Moses, "Take your people away from Egypt." Then the Israelites were free. Praise the Lord. I'm K.K. Masavadam from Junior. I'm going to tell about the 10 plagues that God gave to the Egyptians when the Pharaoh did not release the Israelites. Plague 1. Nile water turned into blood. Plague 2. Frogs covered the land of Egypt. Plague 3. All dust in the Egypt became gnats. Plague 4. Swarms of flies came throughout Egypt. Plague 5. All livestock of the Egyptians died. Plague 6. Boils on man and beast. Plague 7. God sent thunder and hail. Plague 8. Locusts upon the plants. Plague 9. Darkness in the land of Egypt. Plague 10. All the firstborn of the Egyptians died. Thank you. Praise the Lord. The 10 plagues. These are the 10 plagues that Lord gave to Egypt when Pharaoh refused to let the Israelites free. Lord said, "I will strike the water of the Nile, and it will be changed into blood." So the water everywhere in Egypt turned to blood. The second plague is the team of frogs coming from Nile swarm on people on Egypt everywhere. The third plague was the smite of dust of the land to become lice throughout all the land of Egypt. The fourth plague of Egypt was of creatures capable of harming people and livestock, like wild animals or flies. The fifth terrible plague was on the livestock in the field, on horses, donkeys, camels, sheep, and goats. The sixth plague was the festering boils break out on men and animals throughout the land. The seventh plague was the worst hailstorm that has ever fallen on Egypt. The eighth plague was covering the ground with locusts. The ninth plague is total darkness covered all Egypt for 3 days. The 10th plague was the firstborn of human cattle die in the land of Egypt. Before the final plague, God commanded Moses to tell the Israelites to mark a lamb's blood above their doors in order that Yahweh will pass over them. Amen. Hi, I am F. Kevin Samuel. I am going to explain the 10 plagues of Egypt. The first plague, water turns to blood, Exodus 7:14-25. The second plague, amphibians, frogs, Exodus 7:26. The third plague, gnats, Exodus 8:12-15. The fourth plague, flies, Exodus 8:16-28. The fifth plague, disease on livestock, Exodus 9:1-7. The sixth plague, unhealable boils, Exodus 9:8-12. The seventh plague, hail and fire, Exodus 9:13-35.
The 8th plague, locusts, Exodus 10, 1 to 20. The 9th plague, darkness, Exodus 10, 21 to 29. The 10th plague, death of firstborn, Exodus 11, 1, 12, 36. So Moses said to Pharaoh, Let my people go. but Pharaoh said to Moses, No. So he lifted up the rod and struck the waters that were in the river, and all the waters that were in the river were turned into blood. Moses said to Pharaoh, Let my people go. but Pharaoh said, No. So Aaron stretched out his hand over the waters of Egypt, and the frogs came up and covered the land of Egypt. Then the Pharaoh asked Moses to request of the Lord to remove the frogs, and the Lord did so. Then the Lord said to Moses, Stretch out your rod and strike the dust of the land, that it may become lice throughout the land of Egypt. And they did so. Aaron struck out his hand with the rod and struck the dust of the earth, and it became lice on man and beast. Then the Lord said to Moses, Rise early in the morning and stand before Pharaoh as he comes out of the water, and then say to him, Let my people go, that they serve me, or else I will send swarms of flies on you and your servants. And then the Lord did so. Thick swarms of flies came into the house of Pharaoh, into his servants' houses, and into all the land of Egypt, and the land was corrupted because of the swarms of flies. Moses said to Pharaoh, Let my people go. but Pharaoh said to Moses, No. Then all the livestock of Egypt died, but not one of the livestock of the children of Israel died. Then Moses said to Pharaoh again, Let my people go. but Pharaoh said, No. So Moses took ashes from the furnace and stood before Pharaoh, and Moses scattered them toward the heaven, and they caused boils that break out on 10 plagues. Water turns into blood. Frogs. Lice. Flies. Diseased livestock. Boils. Hailstone. Locusts. Darkness. Death of the firstborn. சூப்பராக பண்ணியிருக்கீங்கல்ல. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களோட இவ்வளோ இன்வால்மெண்ட்டோடு நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கும் உங்கள் பேரண்ட்ஸுக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இப்போது இந்த வாரத்தோட ஆக்டிவிட்டி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதே மாதிரி கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி போகிறோம். நம்ம ஆதியாகமம்லேருந்து இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு வரோம்ல, இப்போது நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம் கடவுளுக்கு பிரியமான ஒருத்தரை பற்றின ஆக்டிவிட்டி. இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஜோசப் எப்படி எகிப்தில் பெரிய ஆளானாரு? அடிமையாக தானே இருந்தார். அங்கேருந்து எப்படி பார்வோனுக்கு அடுத்த லெவலில் அந்த எகிப்து தேசத்துக்கே தலைவரானாரு? ஞாபகம் இருக்கா? நல்லா யோசிச்சு பாருங்க. கரெக்ட். பார்வோனோட அந்த ட்ரீமுக்கு விளக்கம் சொன்னதுனால, பார்வோன் கண்ட சொப்பனம் கனவுக்கு பதில் சொன்னதுக்காக, எகிப்து முழுசும் இருக்கிற மந்திரவாதிகள் பெரிய பெரிய ஞானிகளால் சொல்ல முடியாததை யோசேப்பு சொன்னார் இல்லையா? என்ன அந்த 2 ட்ரீம் ஞாபகம் இருக்கா? கரெக்டாக ஞாபகம் இல்லாதவங்க திரும்பவும் ஆதியாகமம் போய் ஜெனிசிஸ் சாப்டரில் போய் பார்க்க போறீங்க. ஃபேரோ பார்வோன் 2 கனவு கண்டாரு. ஒன்று அந்த பசுக்களை பற்றின கனவு, 2வது நெற்கதிர்களை பற்றின கனவு. ஸோ இந்த வாரத்தோட ஆக்டிவிட்டி ஃபேரோஸ் ட்ரீம். ஸோ ஃபேரோ என்ன கனவு கண்டாரு, ஜோசப் எப்படி அதை அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு, அதை பற்றின உங்களோட தாட்ஸு, உங்களோட கற்பனைகளை வச்சு நீங்கள் எங்களுக்கு ஆக்டிவிட்டியாக டிராயிங்காக கிராஃப்ட்ஸ் மாடல்ஸ் எது வேணாலும் பண்ணி அனுப்பலாம். அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பலாம். இல்லைனா நீங்கள் ஆக்டிவிட்டி பண்ணி அந்த மாடலை எப்பவும் பண்ணுற மாதிரி வித்தின் 1 மினிட்ல ஷார்ட் எக்ஸ்பிளனேஷனில் ஒரு வீடியோவை எடுத்து அனுப்ப போகிறீங்க. இதெல்லாம் அனுப்புறதுக்கு உங்களுக்கான கட் ஆஃப் டைம் ஃப்ரைடே ஈவினிங் 6 PM. ஃப்ரைடே ஈவினிங் 6 PMக்குள்ளே உங்களோட அண்ணன் அக்கா உங்களோட கிளாஸ் டீச்சர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்ப போகிறீங்க. ஸோ உங்களை அடுத்த வாரம் இதே மாதிரி
வெக்கேஷன் பைபிள் ஆக்டிவிட்டியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். இன்னைக்கு சண்டே ஸ்கூல் முடிக்கிறதுக்கான டைம் வந்துடுச்சு. எல்லாரும் மறக்காமல் காலை எழுந்திரிச்சோடனே ப்ரேயர் பண்ணுங்கள், பைபிள் படிங்க. இங்கே நாங்கள் சொல்லிக் கொடுத்த மெமரி வேர்ஸை மனப்பாடம் பண்ணுங்க. முக்கியமாக உங்கள் அப்பா அம்மா சொல்கிற பேச்சை கேளுங்க. ஓகே, இப்போ இந்த சண்டே ஸ்கூல் செஷனை முடிக்கிறதுக்காக க்ளோசிங் ப்ரேயர். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமால, இன்னைக்கு நிறைய பாட்டு படிச்சிங்க, கதை கேட்டீங்க, வசனம் படிச்சிங்க. ஸோ நம்ம இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஆண்டவருக்கு இன்னைக்கு நன்றி சொல்லணும். சரி, நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் நல்ல இயேசு சுவாமி, இந்த அருமையான காலை நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நேரத்தில் கூட ராஜா இந்த ஆன்லைன் வகுப்புகள் மூலமாக உம்மை துதிக்க, உம்மை பாட, உம்மை பற்றி நாங்கள் பேச என் தேவன் தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில கூட ராஜா என்னுடைய சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கருத்துல கொடுக்கிறோம். நீங்க அப்பா பிள்ளைகளை எந்த ஒரு தாக்குதலும் இல்லாத படிக்கு அப்பா, எந்த ஒரு வைரஸ் தாக்குதலும் பிள்ளைகள் இல்லாத படிக்கு நீங்க அவங்கள பாதுகாத்து பராமரித்து வருகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இன்னும் கூட சுவாமி அவங்களுடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதிங்க, அவருடைய தேவைகளை எல்லாவற்றையும் நீங்க சந்திங்க. அப்பா, ஒவ்வொருவருக்கும் அநேக தேவைகள் உண்டு சுவாமி, எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. விசேஷமாக எங்க டீச்சர்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸையும் நீர் ஆசீர்வதிங்க, அவருடைய தேவைகளை எல்லாவற்றையும் நீங்க சந்திங்க. இன்னும் கூட நீர் எடுத்து அப்பா பயன்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலும் தகப்பனே அப்பா, நாங்கள் ஒன்று கூடி உங்களுடைய சமூகத்துல துதிக்கிறதுக்கு நீங்க கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் ஆண்டவரே சீக்கிரமா இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்படியாய் என் தேவன் கிருபை செய்யுங்க. எங்களை முழுதுமாக உங்களுடைய பாதப்படியில தாழ்த்துகிறோம் ராஜா. உண்மை மாத்திரம் உயர்த்துகிறோம். துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அனுதினமும் உண்மை பற்றியே நாங்கள் தியானிக்க என் தேவன் கிருபை செய்யுங்க. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். மீட்பரின் பாதத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.